Good morning, students. Good morning, students. இன்னைக்கு வந்து illustration 8 நம்ம பார்க்க போகிறோம். Illustration 8 பாருங்கள். Bragadish is a trader dealing in electronic goods who commenced its business in 2015. For the following transaction took place in the month of March 2018. Past journal entries. Bragadish வந்து ஒரு எலக்ட்ரானிக் கூட்ஸோட டீலர், சரியா? அவர் அந்த கம்பெனிக்கான நம்ம என்ன பண்ண போகிறோம், 2018க்கான ஜேர்னல் என்ட்ரியை பாஸ் பண்ண போகிறோம், சரியா? இப்போ பாருங்கள், பர்ச்சேஸ் கூட்ஸ் ஃப்ரம் ஒய்என்கோ ஆன் கிரெடிட். ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் கூட்ஸ் ஃப்ரம் ஒய்என்கோ ஆன் கிரெடிட். நம்ம என்ன பண்ணுறோம், கூட்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம். யார்கிட்டேருந்து? பிரகதீஷ் வந்து ஒய்என்கோ கிட்டேருந்து கூட்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறேன். அப்போ என்ன வரும், கூட்ஸ் வந்து ஸ்டாக் வந்து உள்ளே வரும். அப்போ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு அது யார் மூலயமா வந்து ஒய்என்கோ அக்கௌண்ட் மூலயமா வருது. அப்போது பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு ஒய்என்கோ அக்கௌண்ட் கிரெடிட்டார், சரியா? அப்போ 60,000 நேரேஷன் என்ன எழுதுனா, கூட்ஸ் பர்ச்சேஸ்ட் ஆன் கிரெடிட், ஓகேவா? ஸோ அடுத்தது சோல்டு கூட்ஸ் டு டி&கோ ஆன் கிரெடிட், சரியா? நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், சோல்டு கூட்ஸ் டு டி&கோ ஆன் கிரெடிட். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, டி&கோக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், கூட்ஸை வந்து சேல் பண்ண போகிறோம், சரியா? அப்போ சேல் பண்ணும்போது என்ன ஆகும்னா, சேல்ஸ் வெளியே போகும், உள்ளே என்ன வரும், நார்மலாக கேஷ் சேல் பண்ணால் கேஷ் உள்ளே வரும். ஆனால் இங்கே அதுக்கு பதில் என்ன வருவாங்கன்னா, டி&கோ வருவாங்க. ஏன்னா அந்த அமௌண்ட் அவங்க பெண்டிங் வச்சுருக்காங்க, சரியா? அப்போ டி&கோங்கிற ஹெட் உள்ளே வந்துட்டு அதுக்கு பதில் சேல்ஸ் வெளியே போகுது. இப்போ அதுக்கு அகேன்ஸ்டாக நம்ம என்ன பண்ணணும், இன்னொரு டேட்டில் வந்து அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம ரிசீவ் பண்ணணும், சரியா? அப்போ பாருங்கள், சோல்டு கூட்ஸ் டு டி&கோ ஆன் கிரெடிட். அப்போ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, டி&கோ அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட்டார், டி&கோ அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட்டார். இப்போ நம்ம என்ன எழுதுறோன்னா, பீயிங் கிரெடிட் சேல்ஸ் மேட் டு டி&கோ அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம், சரியா? அடுத்தது பெய்டு ஒய்என்கோ த்ரூ பேங்க் இன் ஃபுல் செட்டில்மெண்ட், சரியா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், பெய்டு ஒய்என்கோ த்ரூ பேங்க் இன் ஃபுல் செட்டில்மெண்ட். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒய்என்கோக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், பேங்க் மூலயமா பே பண்ண போகிறோம் ஃபுல் செட்டில்மெண்ட், சரியா? இப்போது நம்ம எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், மேலே 1ஆந்தேதி 60,000 பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் இங்கே ஒய்என்கோக்கு எவ்வளோ நம்ம பே பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 58,000 தான் பே பண்ண போகிறோம். அப்போ அந்த 2,000 rupees டிஃப்ரெண்ட் அமௌண்ட் 2,000 rupees என்னென்னா, நம்ம டிஸ்கவுண்ட் ரிசீவ் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். இதை ஏன் நம்ம டிஸ்கவுண்ட் ரிசீவ் நம்ம எடுத்துக்கணும்னா, இங்கே ஃபுல் செட்டில்மெண்ட்டுங்கிற வார்த்தை வருது. ஃபுல் செட்டில்மெண்ட்டாக ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணியாச்சு, செட்டில்மெண்ட் பண்ணியாச்சு. அப்போ அந்த 2,000 rupees நம்ம டிஸ்கவுண்ட் ரிசீவ் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். அப்போ டிஸ்கவுண்ட் ரிசீவ் வந்து நம்மளுக்கு ஒன் ஆஃப் த வே ஆஃப் இன்கம், சரி, ரெவன்யூ. அப்போ அது எப்பயுமே கிரெடிட் சைடு வரும், சரி? அப்போ இங்கே என்ன என்ட்ரி வரும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஒய்என்கோவுக்கு பேமெண்ட் பண்ணுறதுனால அமௌண்ட் வந்து வெளியே போகும், சரியா? அப்போது பேங்க் மூலயமா நம்ம என்ன பண்ணுறோம், பே பண்ணுறோம், சரியா? அப்போ என்ன வரும்னா, பேங்க்லேருந்து அமௌண்ட் வெளியே போகும், ஒய்என்கோ உள்ளே வரும். இந்த டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு இன்கம், அதனால் அது கிரெடிட் சைடு வந்துடும், சரியா? அப்போது ஒய்என்கோ அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட் கிரெடிட்டா டு டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு அக்கௌண்ட் கிரெடிட்டா. ஸோ பேங்க்கால் நம்ம வந்து 58,000 பே பண்ணுறோம், 2,000 நம்ம வந்து டிஸ்கவுண்ட் ரிசீவ் பண்ணுது. மொத்தமாக இந்த 60,000 அக்கௌண்ட் வந்து கிளியர் ஆகிடுச்சு, அதனால தான் ஒய்என்கோ டெபிட் ஆகிடுச்சு, சரியா? இப்போ இங்கே என்ன எழுதுகிற நேரேஷன், பேமெண்ட் மேட் டு ஒய்என்கோ அண்ட் டிஸ்கவுண்ட் ரிசீவ்டுன்னு எழுதிக்கலாம், சரியா? அடுத்தது டி&கோ அக்செப்டட் பில் ட்ரான் பை பிரகதீஷ், சரியா? இப்போ டி&கோக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம், கிரெடிட்க்கு சேல் பண்ணியிருக்கோம், சரியா? கிரெடிட்க்கு சேல் பண்ணியிருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணணும், பேமெண்ட் பண்ணணும். ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க, பேமெண்ட்டை வந்து டேரெக்டாக பண்ணாமல் என்ன பண்ணாங்க, பில்ஸ் மூலயமா பே பண்ணிட்டாங்க, சரி? இந்த பில்ஸ் வந்து என்னென்னா, அவங்க பேங்க்லேருந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கேரண்டி வாங்கிட்டு அந்த கேரண்டி லெட்டர் நம்மக்கிட்ட என்ன பண்ணுவாங்க, பில்ஸாக நம்மக்கிட்ட கொடுப்பாங்க, சரி? அதை நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் போடும்போது நம்ம அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் அதை என்ன பண்ணிக்கலாம், நம்ம கிரெடிட் பண்ணிக்கலாம், சரியா? இப்போ என்னென்னா, அப்போது பிரகதீஷ்க்கு டி&கோ வந்து என்ன பண்ணுறான்னா, பிரகதீஷ்க்கு எழுதின பில்லை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டான், அதோட மீனிங். அப்போ என்ன வேணும் மீனிங்னா, அக்செப்ட் பண்ணதுனால என்னன்னா, அந்த பில்ஸ் ரிசீவபிள் நமக்குள்ளே வரும், சரியா? நம்ம கம்பெனிக்குள்ளே வரும். அப்போ பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் டேட்டா டு அது யார் மூலயமா வருது, டி&கோ மூலயமா வருது. அப்போ பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் டேட்டா டு டி&கோ அக்கௌண்ட் கிரெடிட்டார். ஸோ இப்போ இங்கே நேரேஷன் எழுதலாம், பீயிங் பில்ஸ் ரிசீவ்ட் ஃப்ரம் டி&கோ அப்படின்னு எழுதிக்கலாம். அடுத்தது பாருங்கள், புரிஞ்சிச்சா இது? அடுத்தது சோல்டு கூட்ஸ் டு எல் ஆன் கிரெடிட். நமக்கு எல்லுக்கு வந்து நம்ம பண்ணுறோம், கிரெடிட்க்கு சேல் பண்ணுறோம். அப்போ என்ன வரும் பாருங்கள், எல்&கோ அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட்டார், சரியா? நெக்ஸ்ட்டு வந்து சோல்டு கூட்ஸ் டு எம் ஆன் கிரெடிட். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோன்னா, எம்முக்கு வந்து கிரெடிட்க்கு சேல் பண்ணுறோம். அப்போ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, எம் கம்பெனி உள்ளே வரும், சேல்ஸ் வந்து வெளியே போகும், சரியா? அப்போது எம்&கோ அக்கௌண்ட் டேட்டா டு எம் அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட்டார், பீயிங் குட் சோல்ட் ஆன் கிரெடிட் டு எம்முக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம், கிரெடிட்க்கு சேல் பண்ணுறோம். அடுத்தது ரிசீவ்ட் ஏ செக் ஃப்ரம் எம் இன் ஃபுல் செட்டில்மெண்ட் அண்ட் டெபாசிட்டட் தி சேம் டு த பேங்க். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, செக்கு வந்து எம் மூலியமாக செக்கை ரிசீவ் பண்ணுறோம். எம் வந்து நமக்கு எவ்வளோ தரணும்,
40,000 தரணும். ஆனால் ஃபுல் செட்டில்மெண்ட்டாக அவன் எவ்வளோ பே பண்ணான், 39,000 பே பண்ணிட்டான். அப்போ 1000 ருபீஸ் வந்து நம்ம அவனுக்கு வந்து டிஸ்கவுண்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அந்த டிஸ்கவுண்ட் நம்ம ப்ரொவைட் பண்ணால் அது நம்மளுக்கு என்னது எக்ஸ்பென்சஸ். சரியா? அப்போ அது எங்கே வரும், டெபிட் சைடு வரும். சரியா? ஸோ இப்போ இது வந்து பாருங்கள், ட்ரான்சாக்ஷன் வந்து 7. சரியா? ஸோ அப்போ என்ன வருதுன்னா அமௌண்ட் வந்து உள்ளே வரும். சரி, எங்கே வரும்னா பேங்க் அக்கௌண்ட்டில் அமௌண்ட் வந்து செக்கு டெபாசிட் பண்ணால் பேங்க்கில் வந்து, அப்போ பேங்க் அக்கௌண்ட் டேட்டார் எவ்வளோ, 39,000. அவனுக்கு நம்ம டிஸ்கவுண்ட் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். டிஸ்கவுண்ட் அலௌட் அக்கௌண்ட் டேட்டார் 1000 ருபீஸ். அப்புறம் என்ன ஆகும்னா இப்போ அமௌண்ட் உள்ளே வந்ததுனால அந்த எம் கம்பெனி வந்து வெளியே போகும். சரியா? அந்த அக்கௌண்ட் கிளியர் ஆகிறதுனால எம் கம்பெனி வெளியே போகும். அப்போது எம் அன்கோ வெளியே போகும். சரி, அப்போது எம் அக்கௌண்ட் கிரெடிட்டார் எவ்வளோ அமௌண்ட்டு, 40,000 ருபீஸ். இப்போ என்ன பண்ணோம், செக் ரிசீவ்ட் அண்ட் டிஸ்கவுண்ட் அலோவ். செக்கு ரிசீவ் பண்ணியாச்சு, டிஸ்கவுண்ட்டும் அலோவ் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ அடுத்தது 8 கூட்ஸ் ரிட்டர்ன் டு ஒய் அண்ட் கோ அக்கௌண்ட். சரியா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒய் அண்ட் கோக்கு கிட்டேருந்து என்ன பண்ணுறோம், கூட்ஸை வந்து ரிட்டர்ன் பண்ணுறோம். சரியா? நம்ம என்ன பண்ணுறோம், ஒய் அண்ட் கோ கிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ரிட்டர்ன் பண்ணுறோம். சரியா? இந்த கூட்ஸ் ரிட்டர்ன் பண்ணால் என்ன மீனிங்னா பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அர்த்தம். பர்ச்சேஸ்க்கு ரிவர்சல் என்ட்ரியாக வரும். சரியா? இப்போ 8th ட்ரான்சாக்ஷன் பாருங்கள். இப்போது நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது என்ன வரும், பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டார் டு ஒய்என்கோ அக்கௌண்ட் கிரெடிட்டார் வரும். அதே வந்து பர்ச்சேஸ் ரிட்டர்ன் பண்ணும்போது கம்பெனி உள்ளே வந்துட்டு ஸ்டாக் வந்து வெளியே போகும். ஏன்னா செலவியல்னு சொல்லிட்டு ஸ்டாக் வெளியே போகிறதுனால அந்த கம்பெனி உள்ளே வரும் கிரெடிட்னால. அப்போ ஒய்என்கோ அக்கௌண்ட் டேட்டார் டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் கிரெடிட்டார். ஸோ நேரேஷன் என்ன எழுதலாம், கூட்ஸ் ரிட்டர்ன் டு ஒய்என்கோன்னு எழுதிக்கலாம். சரியா? அடுத்தது 9th L became insolvent and only 90 paise per rupee is received by cash in full final settlement. இப்போ வந்து பார்த்தோன்னா எல்லுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கிரெடிட்க்கு சேல் பண்ணியிருக்கோம் 20,000 ருபீஸ். இப்போ அவன் வந்து இன்சால்வெண்ட் ஆகிட்டான். இன்சால்வெண்ட் மீன்ஸ் வந்து அவனால் பே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு கோர்ட் வந்து என்னாச்சு, அறிவிச்சிச்சு. அவன் வந்து நிறைய டெப்ஸ் கடன் ஆனதுனால அவனால் பே பண்ண முடியாதுன்னு கோர்ட் வந்து அவனை இன்சால்வெண்ட்டாக அறிவிச்சிச்சு. நொடிப்பு நிலை பர்சனாக அறிவிச்சிச்சு. அப்படின்னா அவனால் பே பண்ண முடியாதுன்னு அர்த்தம். இப்போ வந்து பார்த்தோன்னா அவன் என்ன சொல்கிறான்னா ஒன்லி 90 paise per rupees இஸ் ரிசீவ்ட். அவன் இன்சால்வெண்ட் ஆனதுனால அவன் என்ன பண்ணான், அவங்ககிட்டேருந்து வந்து நம்ம என்ன பண்ணோம், ₹1க்கு 90 ருபீஸ் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணோம், 90 paise மட்டும்தான் ரிசீவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ரிசீவ் பண்ணியிருக்கோம். சரியா? இப்போது அவன் வந்து நம்மளுக்கு பே பண்ண வேண்டியது என்னது, 20,000 ருபீஸ். அப்போ 20,000ல் 90% தான் அவன் பே பண்ணான், 10% அவன் பே பண்ணல. 10% எவ்வளோ, 2,000. சரியா? அதாவது 20,000ல் ஒரு ஜீரோனா 2,000. அப்போது 20,000ல் 2,000 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 18,000. சரியா? ஸோ இந்த 18,000 நம்ம என்ன பண்ணிடலாம்னா இப்போ என்ட்ரி போட்டுடலாம். இப்போது நம்ம ரிசீவ் போட்டதுனால கேஷ் உள்ளே வரும், எல்என்கோ வெளியே போகும். அந்த 2,000 ருபீஸ் வந்து என்னது, நம்மளுக்கு பேட் டெப்ஸ்னால் வாராக்கடன். அந்த வாராக்கடன் வந்து நம்மளுக்கு என்னது, ஒரு லாஸ். அந்த லாஸ் எப்பவுமே எந்த சைடு வரும், டெபிட் சைடு வரும். அப்போது கேஷ் அக்கௌண்ட் டெட்டார், பேட் டெப்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு எல்என்கோ அக்கௌண்ட் கிரெடிட்டார். சரியா? 20,000. சரியா? இப்போ என்ன பண்ணலாம், கேஷ் ரிசீவ் ஃப்ரம் எல் இன் ஃபைனல் செட்டில்மெண்ட். ஓகேவா? ஸோ அடுத்தது 10 கூட்ஸ் ரிட்டர்ன் பை எம். சரியா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கூட்ஸ் எல்லுக்கு வந்து நம்ம எம்முக்கு வந்து நம்ம கிரெடிட் சேல் பண்ணியிருக்கோம், அவன் நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணுறான். ஸோ கிரெடிட் சேல் பண்ணால் என்ன வரும், எம் அண்ட் கோ அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட்டாக நம்ம போட்டோம். அப்போ அதுக்கு அப்படியே ரிவைஸாக என்ன பண்ணோம், ரிவர்ஸெல்லாம் என்ன வரும், ரிட்டர்ன் என்ட்ரி வரும், சேல்ஸ் ரிட்டர்ன் என்ட்ரி வரும். அப்போ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ரிட்டர்ன், அதாவது வெளியே போன ஸ்டாக் வந்து உள்ளே வரும். சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் டேட்டா டு, அதுக்கு பதில் என்ன ஆகும், கம்பெனி வெளியே போகும். ஸோ சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் டேட்டா டு எம் அண்ட் கோ அக்கௌண்ட் கிரெடிட்டார் 3,000. நேரேஷன் எழுது கூட்ஸ் ரிட்டர்ன் பை எம். ஓகேவா? ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இல்லுஸ்ட்ரேஷன் 9. ஓகேவா? இந்த சம் நல்லா பார்த்துங்க, கிளியராக கவனிங்க. இப்போ பாருங்கள், வள்ளுவர் இஸ் ஏ சோல் ட்ரேடர் டீலிங் இன் டெக்ஸ்டைல்ஸ். சரியா? வள்ளுவர் வந்து ஒரு சோல் ட்ரேடர். அவர் என்ன எதில் டீல் பண்ணுறாரு, டெக்ஸ்டைலில் டீல் பண்ணுறாரு. அது இந்த டிரான்சாக்ஷன் நம்ம என்ன பண்ணணும், ஜேர்னல் என்ட்ரி போடணும். சரியா? 2018 மார்ச் மாதம். ஓகேவா? ஃபஸ்ட்டு கமன்ஸ் பிஸ்னஸ் வித் கேஷ் அண்ட் கூட்ஸ். இது வரைக்கும் நம்ம பார்த்தது வெறும் கேஷ் மட்டும்தான் பார்த்தோம். ஆனால் இவர் வந்து கேஷும் கூட்ஸும் வச்சு என்ன பண்ணுறாரு, பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்போது அந்த கூட்ஸுங்கிறத நம்ம என்ன பண்ணலாம், ஸ்டாக்காக எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்போ என்ன வருது, கம்பெனிக்குள்ளே என்ன வருது, கேஷ் வருது, ஸ்டாக் வருது. அப்போ கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு ஸ்டாக் அக்கௌண்ட் கிரெடிட்டார். அதாவது ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு பேர் ஸ்டாக்கு. அதுவே நம்ம வந்து அடுத்தது நம்ம வாங்குறதுக்கு பேர் பர்ச்சேஸ் பண்ணுவோம். சரியா? அப்போது கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு ஸ்டாக் அக்கௌண்ட் டேட்டார் டு, அது யார் மூலயமா வருது, நம்ம வள்ளுவரோட கேபிட்டல் மூலயமா வருது. அப்போ வள்ளுவர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட்டார். இப்போ கேஷோட அமௌண்ட் 90,000, ஸ்டாக்கோட அமௌண்ட் 60,000. அப்போ மொத்தம் 1,50,000. இப்போ நம்ம என்ன எழுதலாம்னா பீயிங் வள்ளுவர் கமன்ஸ் பிஸ்னஸ் வித் கேஷ் அண்ட் கூட்ஸ்ன்னு எழுதிக்கலாம். ஸோ அடுத்தது பாருங்கள், பர்ச்சேஸ் 20 ரெடிமேட் ஷர்ட்ஸ் ஃப்ரம் எக்ஸ் அண்ட் கோ ஆன் கிரெடிட். சரியா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸ் அண்ட் கோ கிட்டேருந்து என்ன பண்ணுறான், வள்ளுவர் வந்து 20 ரெடிமேட் ஷர்ட்ஸை வந்து என்ன பண்ணுறான், பர்ச்சேஸ் பண்ணுறான். சரியா? ஸோ அப்போ கிரெடிட்க்கு பர்ச்சேஸ் பண்ணும்போது என்ன மீனிங்னா, பர்ச்சேஸ் உள்ளே வரும், அது யார் மூலியமாக வருது, எக்ஸ் அண்ட் கோ மூலியமாக வருது. ஏன்னா இது கிரெடிட் பர்ச்சேஸ். அப்போது பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு எக்ஸ் அண்ட் கோ அக்கௌண்ட் கிரெடிட்டார். ஸோ 10,000. நேரேஷன் எழுதலாம், பீயிங் கிரெடிட் பர்ச்சேஸ் மேட்னு எழுதிக்கலாம். சரியா? ஸோ அடுத்தது 3 டேட் 3
கேஷ் டெபாசிட்டட் இன்ட்டு பேங்க் த்ரூ கேஷ் டெபாசிட் மிஷின். நம்ம என்ன பண்ணுறோம், கேஷ் டெபாசிட் மிஷினில் போட்டாலும் அது என்னது கேஷு பேங்க்கில் தான் போய் டெபாசிட் பண்ணியிருக்கோம். அப்போது கேஷ் வந்து பேங்க்குக்கு போகுது. சரியா, அப்போது கேஷ் வெளியே போகுது, அந்த அமௌண்ட் அப்படியே பேங்க்கில் உள்ளே வருது. அப்போ என்ன வரும்னா பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட்டார். பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட்டார். 30,000. Narration it is being cash deposited into bank. Next date is 4. Purchase 10 ready-made sarees from Y&Co by cash. இப்போது கம்பெனியும் கொடுத்துட்டான், கேஷும் கொடுத்துட்டான். அப்போ கம்பெனியும் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணணும், கேஷ் பே பண்ணிட்டோம். ஜஸ்ட்டு அது ஒரு ரெஃபரன்ஸ். Y&Co கிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், ஆனால் கேஷ் பே பண்ணிட்டோம். அப்போ இதுக்கு பேர் என்னது, கிரெடிட் பர்ச்சேஸ், கேஷ் பர்ச்சேஸ். அப்போ என்ன வரும்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட்டார். பர்ச்சேஸ் உள்ளே வருது, கேஷ் வெளியே போகுது. பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட்டார். பீயிங் கூட்ஸ் பர்ச்சேஸ் பை கேஷ். நெக்ஸ்ட் டேட் வந்து 5th. பெய்டு X&Co த்ரூ NEFT. இப்போ வந்து பார்த்தோன்னா X&Co கிட்டேருந்து நம்ம முன்னாடி என்ன பண்ணியிருக்கோம், 20 ரெடிமேட் ஷர்ட்ஸ் வந்து கிரெடிட்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம NEFT வந்து என்னது, பேங்க்கோட மோடு. சரியா, நேஷனல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர். அப்போ பேங்க்லேருந்து நம்மளுக்கு என்ன ஆகும், அமௌண்ட் வெளியே போகும். சரியா, அப்போது X&Co உள்ளே வரும். சரியா, X&Co அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க் அக்கௌண்ட் கிரெடிட்டார். அப்போ டேட்டு பாருங்கள், X&Co அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க் அக்கௌண்ட் கிரெடிட்டார். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், டெபாசிட்டட். சரியா, டெபாசிட்டட் கேஷ் இன்ட்டு பீயிங் பேமெண்ட் மேட் டு X&Coன்னு நம்ம போட்டுக்கலாம். இதை தப்பாக கொடுத்துருக்காங்க நரேஷன். சரியா, ஸோ அடுத்த டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 6. சோல்டு 5 sarees டு A&Co ஆன் கிரெடிட். சரியா, 4,000. A&Coக்கு நம்ம என்ன பண்ணோம், 5 sareesஸை கிரெடிட்க்கு சேல் பண்ணியிருக்கோம். அப்போ என்ன மீனிங் என்ன வரும், சேல்ஸ் A&Co உள்ளே வரும், சேல்ஸ் வெளியே போகும். அப்போ A&Co அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட்டார். பீயிங் கிரெடிட் சேல்ஸ் மேட் டு A&Co. சரியா, ஸோ அடுத்தது 7வது என்ட்ரி. A&Co டெபாசிட்டட் த அமௌண்ட் டியூ இன் கேஷ் டெபாசிட் மிஷின். அதாவது A&Co வந்து நம்ம கிரெடிட்க்கு சேல் பண்ணியிருக்கோம், அந்த அமௌண்ட் அவன் என்ன பண்ணுறான், டேரெக்டாக நம்முடைய பேங்க் அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணிட்டான். அப்போ பேங்க் அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணும்போது அமௌண்ட் எங்கே வரும், பேங்க்குள்ளே வரும். பேங்க்குள்ளே வரும், அது யார் மூலயமா வருது, A&Co மூலயமா வருது. சரியா, அப்போது இப்போ என்ன வரும்னா பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு A&Co அக்கௌண்ட் கிரெடிட்டார். ஸோ மணி ரிசீவ் த்ரூ CDM. சரியா, பீயிங் மணி ரிசீவ் த்ரூ CDM. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் 20 sarees ஃப்ரம் Z&Co அண்ட் பெய்ட் த்ரூ டெபிட் கார்டு. அதாவது டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, NEFT, ஆர்டிஜிஎஸ்னால் ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட், ECS, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செக்கு, இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா பேங்க்கோட மோட். ஓகேவா, இப்போது டெபிட் கார்டு மூலயமா நம்ம என்ன பண்ணுறோம், Z&Co கிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் வந்து உள்ளே வருது, அதுக்கு பதில் என்ன வந்து பேங்க்லேருந்து அமௌண்ட் வெளியே போகுது. அப்போது பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க் அக்கௌண்ட் கிரெடிட்டார். இப்போ டேட்டு பாருங்கள், பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க் அக்கௌண்ட் கிரெடிட்டார். நேரேஷன் என்ன எழுதலாம், பீயிங் பர்ச்சேஸ் மேட் எழுதலாம். சரியா, ஸோ அடுத்தது 9. ஸ்டேஷ்னரி பர்ச்சேஸ் ஃபார் அண்ட் பெய்ட் த்ரூ நெட் பேங்கிங். இப்போ என்ன பண்ணுறோன்னா நெட் பேங்கிங் மூலயமா நம்ம ஸ்டேஷ்னரியை பர்ச்சேஸ் பண்ணோம். ஸ்டேஷ்னரி என்னது, ஒரு எக்ஸ்பென்சஸ். சரியா, பென், பென்சில், நோட்ஸ் எல்லாமே இட் இஸ் ரிலேட்டட் டு த பிஸ்னஸ். சரியா, ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஷ்னரிங்கிறது ஒரு ஹெட். ஓகே, ஏன்னா நிறைய டைம் நம்ம என்ன பண்ணோம், பர்ச்சேஸ் பண்ணிகிட்டே இருப்போம், ஒவ்வொரு வாட்டியும் பென்சில்லாம் போட முடியாது. அப்போ ஸ்டேஷ்னரிங்கிற ஹெட்டுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம், இயர் முழுக்க பர்ச்சேஸ் பண்ணுறது கொண்டு வந்துடலாம். சரியா, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஷ்னரி உள்ளே வருது, அதுக்கு பதில் என்ன ஆகுது, கேஷ் வந்து வெளியே போகுது. சரி, ஆனால் இங்கே கேஷ் மூலயமா பே பண்ணல, நெட் பேங்கிங் மூலயமா பே பண்ணலாம். அப்போது பேங்க்லேருந்து அமௌண்ட் வெளியே போகுது. அப்போது ஸ்டேஷ்னரி அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க் அக்கௌண்ட் கிரெடிட்டார். சரியா, இங்கே என்ன எழுதலாம், பீயிங் ஸ்டேஷ்னரி பர்ச்சேஸ்டு. ஓகே, அடுத்தது 10. பேங்க் சார்ஜஸ் லெவிட். பேங்க் சார்ஜஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, பேங்க்லேருந்து பிடிச்சிருக்காங்க. சரியா, அப்போ பேங்க் சார்ஜஸ் என்னது, இட் இஸ் எக்ஸ்பென்சஸ். அப்போது பேங்க் சார்ஜஸ்ங்கிறது ஒரு எக்ஸ்பென்சஸ் ஹெட். அப்போ பேங்க் சார்ஜஸ் உள்ளே வருது, எதுலேருந்து அமௌண்ட் நம்மளுக்கு வெளியில் போகுது, பேங்க்லேருந்து வெளியே போகுது. அப்போ பேங்க் சார்ஜஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க் அக்கௌண்ட் கிரெடிட்டார். ஓகேவா, ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா இல்லுஸ்ட்ரேஷன் 8ம் 9ம் பார்த்தோம். சரியா, இந்த 2 சம்மும் நீங்கள் போடணும்.